பிரம்ம முகூர்த்த பூஜையோட 7வது நாள் செவ்வாய்க்கிழமை காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே எழுந்தேன். எப்பவுமே நம்ம நார்மலாவே செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணுவோம். இன்னைக்கு காலையிலே முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டிருந்தேன். நிலவாசப்படியில விளக்கேத்தி வழிபாடு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பூஜை ரூம்ல ரெடி பண்ணியிருந்தேன். முதல்ல பஞ்ச பாத்திரத்துல இருக்கிற தண்ணிலாம் மாத்திட்டு, அதில கொஞ்சமா மஞ்சத்தூள், ஏலக்காய் பொடி கலந்து வச்சிருந்தேன். இன்னைக்கு கடவுளுக்கு பிரசாதமா பால்ல சர்க்கரை கலந்து கூடவும் கல்கண்டு எடுத்து வச்சுட்டேன். ஒரு விளக்கா ஏத்தி வச்சுட்டு, அதுக்கப்புறமா பிரம்ம முகூர்த்த விளக்கேத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வெற்றிலை தீபமும் கூட சேர்த்து ஏத்தியிருந்தேன். எனக்கு வெள்ளிக்கிழமை எப்படி பிடிக்குதோ, அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை ரொம்ப பிடிக்கும். முருகருக்காக நம்ம தனியா ஒதுக்குற நாள். எப்பவுமே செவ்வாய்க்கிழமையில எந்த ஒரு விஷயமும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா, எனக்கு செவ்வாய்க்கிழமையில தான் நெறைய விஷயம் செய்ய ஆரம்பிப்பேன். எனக்கு எப்பவுமே அதுதான் எனக்கு சக்சஸா முடியும். முருகரோட திருவுருவம் படம் தொடச்சுட்டு, இன்னைக்கு பால், சர்க்கரை வச்சுட்டு வேலுக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தேன். வீட்ல இருக்கிற மஞ்சள், குங்குமம், சந்தனம் வச்சு சிம்பிளா தான் பண்ணியிருந்தேன். இப்பவுமே நெறைய பேர் கேட்டிருந்தாங்க, வேல் வீட்ல வச்சு வழிபாடு பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டுக்கு வேல் வரதுக்கு நம்ம குடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா அது வர்றது அவ்வளோ பெரிய விஷயம். நம்ம நெனைச்சாலாம் வேல் வழிபாடு பண்ண முடியாது. அவரா நம்ம வீட்டுக்கு வரணும்னு நெனைச்சா தான் நம்மளால வேலுக்கு வழிபாடு பண்ண முடியும். அதேபோல உங்களால முடிஞ்சது செவ்வாய்க்கிழமை மட்டும் வேலுக்கு அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணி பாருங்க. நெறைய விஷயத்த உங்க வாழ்க்கையில நடத்தி குடுப்பாரு. வெற்றிலை நல்லபடியா ஒரு 6 வெற்றிலை கிழிஞ்சல் இல்லாம எடுத்து வாஷ் பண்ணிட்டு, அதுக்கு மஞ்சள், குங்குமம் வச்சிருந்தேன். வேலு நல்லா ரெடி பண்ணி கூடவே எலுமிச்சை பழம் 1 வச்சிருந்தேன். எப்பவுமே அந்த மொனையில குத்தி வைப்பாங்க. எனக்கு அது சரியா வரல எனக்கு. அதனால நான் கூடவே வச்சுட்டு, அதுக்கப்புறமா 6 தீபம் ஏத்தி முருகரை இன்னைக்கு வழிபாடு பண்ணியிருந்தேன். எப்பவுமே நம்மளுக்கு முருகருன்னு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, முழு நம்பிக்கையோட வழிபாடு பண்ணி பாருங்க. நெறைய விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கும். அது நான் என்னால உணர்ந்திருக்கேன். அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மத்தபடி உங்களுக்கு எது மேல நம்பிக்கை இருக்கோ, அந்த கடவுளுக்கு நீங்க வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு முழு நம்பிக்கையோட வழிபாடு பண்ணா தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். இன்னைக்கு பூஜை நல்ல திருப்தியாவே முடிச்சிருந்தேன். நாளைக்கு பூஜையில பார்க்கலாம். பாய்.